ஒரு 4-5 வாட்டி ஷூட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஒன்றுமே வந்துட்டு கோவத்தில் சில வார்த்தைகளில் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் ஆகுமான்னு தெரியல, பட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஸோ கோவத்தில் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னு. ஸோ இப்போ எக்ஸாக்டாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சோலோ கிரியேட்டர் வாஸ் கார்ப்பரேட் கிரியேட்டர் அப்படின்னா என்ன, ஸோ கிரியேட்டருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களை லைக் பண்ண சொல்லுவோம் இல்லை சப்ஸ்கிரைபர் சொல்லுவோம் நான் கேட்க மாட்டேன். எதுக்காகனாக்கா இது பியூர்லி வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் உங்களை இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்வேன். ஸோ இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணினா அவங்களுக்கும் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னு தெரிய வரும். ஸோ மறக்காமல் யாராச்சும் கிரியேட் பண்ணுறவங்களா இருந்தாக்கா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சோலோ கிரியேட்டர்னால் என்ன, கார்ப்பரேட் கிரியேட்டர்னால் என்ன நான் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சோலோ கிரியேட்டர். ஸோ அப்படின்னு நான் என்னன்னாக்கா, ஸோ எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லை, மீடியா சப்போர்ட் இல்லை, ஸோ நான் எதோ டிவியில் ஆக்ட் பண்ணலை, நான் எந்த மீடியா ஃபீல்டும் இல்லை, நான் ஒரு தனி மனுஷன். ஸோ எங்கே ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணி யூடியூப்பில் வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர் 200 சப்ஸ்கிரைபர்ன்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக சொன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு 8 months ஆச்சுங்க. ஸோ இதுதான் உண்மை. ஸோ நம்ம சேனல் அபோவ் செக்ஷனில் பார்த்தா கூட நான் டேட் போட்டுருப்பேன் நம்மளுக்கு என்றைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துச்சுக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு சோலோ கிரியேட்டர்ஸ் வந்துட்டு கஷ்டப்பட்டு டெய்லி கன்சிஸ்டன்சியாகவோ குவாலிட்டியாகவும் வந்து வீடியோ போட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிறாங்க. இது சோலோ கிரியேட்டர்ஸ். கார்ப்பரேட் கிரியேட்டர்ஸ்னால் என்னன்னாக்கா, ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு டிவியில் ஆக்ட் பண்ணுறவங்க, டிவி சீரியலில் வந்து ஆக்ட் பண்ணுறவங்க, ஹீரோ ஹீரோயின்ஸு. லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மைனா வந்துட்டு அவங்க சேனல் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சில புகழ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிவி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சேனல் வைக்கும் போது அவங்களுக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸோடு நிறையா இருக்கும். ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஒரு வீடியோ போடுவாங்க, காய்ஸ் நான் வந்துட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னாக்கா வீடியோ போடவே பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரே நாளில் வந்துடுவாங்க. ஸோ ஒரு வீடியோ போட்டால் போதும் அவங்க ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதுனால அவங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ், அப்புறம் வந்து லேக்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடுறதுனால நம்மளோட கிரியேட்டரோட கஷ்டங்கள்ன்ட்டு அவங்களுக்கு தெரியறதில்லை. ஸோ என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அந்த சைடில் பார்க்கும்போது ஒரு வீடியோவை தான் நீங்கள் பார்ப்பீங்க. பட் நாங்கள் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொஞ்சம் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ வந்துட்டு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுக்காகனா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து உருவாக்கலாம்னு யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த மாதிரி பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எடிட் பண்ணணும், ஸோ அப்லோடு பண்ணணும், ஸோ அப்லோட் பண்ணுற பிறகு அது வியூ பண்ணணும். ஒரு வீடியோ வந்துட்டு எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேலை இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு சொன்னால் தெரியாது. நீங்கள் வந்து கிரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அப்லோட் பண்ணால் கூட நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வியூஸோ இல்லை 50 வியூஸோ 100 வியூஸ் தான் போவோம். ஸோ அவ்வளோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னாக்கா, ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கு, கார்ப்பரேட் கிளைமு, அந்த ப்ரைவேசி ஆக்ஷனெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்காகனா குத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கிரியேட்டர் என்ன பண்ணுறாங்க, ஸோ கிரியேட்டர் இல்லை ஒரு செலிபிரிட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடியோவை போடுறாங்க. அது என்ன வீடியோன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோ நான் பேர் சொன்னாக்கா எனக்கு வந்து கார்ப்பரேட் கிளைம் வரது நிறைய சான்சஸ் இருக்குது. வியூவர்ஸ்க்கு யாருக்காச்சும் அந்த என்ன வீடியோ தெரிஞ்சுனாக்கா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க வந்துட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஹவுஸ் டூரு, ஃப்ரிட்ஜ் டூரு, ஸோ அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வீடியோவை போட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ போட்டவர் பார்த்தீங்கன்னாக்கா வியூஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பிச்சுக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரஜினி வீடியோ எப்படி இருக்கும், கமல் வீடியோ எப்படி இருக்கும், விஜய் வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் எப்படி மாஸ் வச்சுருப்பாங்கன்ட்டு. அதெல்லாம் நான் இப்போ தப்பு சொல்ல. பட் இந்த பர்டிகுலரான வீடியோ வந்துட்டு போடும்போது உங்களுக்கு வியூஸ் பிச்சுக்குன்னு போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் வர எல்லாருக்குமே வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா ஒரு 2 விஷயம் சொல்லுவாங்க. ஸோ குவாலிட்டியான கண்டென்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்போ இருந்தால் தான் உங்களுக்கு வந்து க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் இல்லை, பார்க்க போனால் வந்துட்டு ஒரு வேர்ஸ்டான கண்டென்ட். இதெல்லாம் வந்துட்டு பார்க்கணுமா யோசிக்கிற அளவுக்கு அந்த கண்டென்ட் அது. ஸோ இப்போ இதுக்கு என்ன பிரச்சனை ஆகிட்டு இருக்குனாக்கா, ஸோ அந்த வீடியோ பார்த்து சில கிரியேட்டர்ஸ், மீமி கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை என்எம்எஸ் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து சோலோ கிரியேட்டர்ஸ் தான். அவங்கள மாதிரி வந்து ஒரு செலிபிரிட்டி பேக்ரவுண்ட் இல்லை, ஒரு டிவி ஆக்டர்ஸ் இல்லை, ஒரு ஆங்கரும் இல்லை. ஸோ என்னமாதிரி ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு அவங்களுக்கு காண்டி ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸோ அதுக்கேற்ற
ஏற்ற மாதிரி ஒரு மிமி போட்டு வீடியோ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிம்பிளி வெஸ்ட்டாக இருக்கலாம், கிச்சரியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வச்சு ஒரு காமெடி பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அந்த கிரியேட்டர், ஸோ அதாவது அந்த யூடியூபர் யார் அந்த வீடியோ போட்டாங்களோ, ஸோ அந்த செலிபிரிட்டி வீடியோன்னு சொல்லலாம், அந்த செலிபிரிட்டி வந்து யார் வீடியோ போட்டாங்களோ யாரெல்லாம் வந்து அவங்க வீடியோவை எடுத்துட்டு ஸோ வந்து அவங்க வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் காப்பிரைட் கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ யூடியூப்பில் வந்துட்டு அவங்க கம்யூனிட்டி வந்து சுத்தமாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும்ன்ட்டு சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ கிரியேட்டே பண்ண முடியும், யூடியூப்பில் ஸ்டே பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு 3 வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு 3 சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 1 வந்தாலும் வந்துட்டு 1 வீக்குக்கு வந்து வீடியோ போடும்போது, 2 வந்துச்சுனாக்கா உங்களுக்கு 2 வீக்ஸ் வீடியோ போடும்போது, சப்போஸ் உங்களுக்கு வித்தின் 90 days பீரியடில் 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸு உங்கள் சேனல் வந்துட்டு டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் நம்மளுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரைக் வரது எதுவும் பிரச்சனை இருக்காது, நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுலேயே 3ஆவது டைம் வந்துட்டு உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா வித்தின் 90 days பீரியடில், அதாவது 3 மாதத்துக்குள்ளே 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை வந்துட்டு 3 கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கோ வந்துச்சுனாக்கா உங்கள் சேனல் வந்துட்டு நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணியிருந்தாலும் வந்துட்டு அவங்க யாரும் வந்துட்டு எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, டக்குன்னு உங்கள் சேனல் டெலிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ திருப்பி டாபிக் வரலாம். ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆகிட்டு இருக்குனாக்கா, இந்த மாதிரி மிமி கிரியேட்டர்ஸ் வீடியோ எடுத்து யூஸ் பண்ணுங்க எல்லாம் வந்து யூஸ் பண்ணதால அவங்க காப்பிரைட் கிளைம் அண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பிரைட் கிளைம் வந்தால் கூட எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ எதுக்காகனாக்கா நம்மளுக்கு என்ன ரெவென்யூ வருதோ ஸோ அந்த ரெவென்யூ தான் அவங்களுக்கு போகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெவென்யூ வருது பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் தாங்க வரும். ஸோ அது கொஞ்சம் வந்து ரொம்ப கொஞ்சம். ஸோ நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க எங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதான்ட்டு. ஸோ அவ்வளோ கம்மியாக வரும். ஸோ நீங்கள் அந்த கம்மியாக வந்து எடுத்து போனாக்கா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் அங்கே ஸ்ட்ரைக் கொடுத்தா தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும். 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுனாக்கா நம்ம சேனல் வந்துட்டு டெர்மினேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் செகண்ட் அப்பீலில் நீங்கள் பண்ணவே முடியாது. ஸோ இதில் மட்டும் யூடியூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்னாரு, சரி நீ எந்த மாதிரினாரு, அவங்க கைட்லைன்ஸ் நீங்கள் பிரேக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் டெர்மினேட் பண்ணுறது கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ இப்போ அவங்க வந்து இன்னும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொரு யூடியூபருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்துட்டு அந்த வீடியோ பீசஸ் எதுவும் எடுக்கலை. ஸோ இன்னொருத்தர் வடிவேல்தை வந்துட்டு காமெடி எடுத்து போட்டுருக்காங்க. அந்த வீடியோக்கான காப்பிரைட் வாங்கிட்டு அதுக்காக வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு வந்துட்டு அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சோலோ கிரியேட்டர்ஸ் யாருமே வந்துட்டு அவங்க வீடியோ எடுத்து யூஸ் பண்ணாக்கா யாருமே வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை காப்பிரைட் கிளைமாக தரமாட்டாங்க. எதுக்காகனா வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவங்க சேனல் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஜீரோலேருந்து எப்படி க்ரோத் ஆகிருப்பாங்கன்னு நம்ம ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதனால தான் நம்ம யாருமே வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு எடுத்து போட்டாக்கா அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக்கோ இல்லை வந்துட்டு கார்பரேட் ஸ்ட்ரைக்கோ நம்ம எப்பவுமே தரதில்லை. ஸோ என் வீடியோ எடுத்துங்க, என் வீடியோ வந்துட்டு நிறைய பேர் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, ப்ரோ நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் கேட்காதவங்களும் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் இது வரைக்கும் யாருக்குமே வந்துட்டு ஒரு கைட்லைன் ஸ்ட்ரைக்கோ இல்லை கார்பரேட் ஸ்ட்ரைக்கோ நான் கொடுத்ததில்லை. ஏன்னா வந்துட்டு அதோட வழி எனக்கு தெரியும். யாராச்சும் எனக்கு ஒரு கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்தா வந்து எனக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் எனக்கு வந்துட்டு நிறைய கார்பரேட் ஸ்ட்ரைக் அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஒரு ஹாட் ஸ்டாரில் வந்து எப்படி ப்ரீமியமாக எப்படி அக்கௌண்ட் எடுக்கிறது அப்படி மாதிரி வீடியோ போட்டேன். அதுக்கு எனக்கு ஒரு கார்பரேட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிறதுனால எனக்கு வந்திருக்கு. ஸோ அப்பெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் கொடுக்குறதில்ல. பட் இந்த செலிப்ரிட்டி கிரியேட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக வராங்க, ஈஸியாக கிடைக்கிது வியூஸ், ஈஸியாக சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இது பெயினும் தெரியாமல் அவங்க எல்லாருக்குமே போடுற எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அதுக்கப்புறம் வந்து கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுனால தான் இப்போ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் வந்து ரிமூவ் பண்ணிட்டுக்கிற மாதம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு. அதுக்குன்ட்டு நான் பார்த்தீங்கன்னா எல்லா வந்து செலிப்ரிட்டி கிரியேட்டர்ஸும் வந்து இந்த மாதம் நான் சொல்ல வரல. பட் சில பேர்னால வந்துட்டு அந்த மீடியா ஃபீல்டுக்காக வந்து கெட்ட பேர் வருது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்ட்டு. சோலோ வர்சஸ் கார்பரேட் கிரியேட்டர் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சோலோ கிரியேட்டர் வந்து நம்மளுக்கு என்னமா வந்துட்டு ஒரு பிரச்சனை இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து எங்களை மாதிரி ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு நான் சொல்ல என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள், சேரப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த பிரச்சனை வெளியே வர முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்ன முடியுதோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் இதை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இதே மாதிரி நான் ஒரு வீடியோ சந்திக்கிற வரைக்கும் ஹாவ் அ நைஸ் டே.